عليكم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون قال النبي صلى الله عليه وسلم الراشي والمرتشي في النار أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானார். கண்ணியத்திற்குரியவர்களை பொதுவாக மனிதனுடைய இயல்பிலேயே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டு பொருளாதாரத்தை தேடுவது, பணத்தை தேடுவது. பணம் சில சமயங்களிலே அதில் பொறுப்புணர்வு இல்லை என்றால் எப்படி வந்தாலும் பரவாயில்லை. அது ஹலாலிலிருந்து வந்ததா அல்லது ஹராமாக வந்ததா, முறையாக வந்ததா முறை தவறி வந்ததா என்பதை கூட யோசிப்பதில்லை. இன்று லஞ்சத்தை தடுப்பதற்காக அரசாங்கம் செய்கிற ஏராளமான ஏற்பாடுகள். ஆனாலும் கூட லஞ்சம் என்பது மார்க்க ரீதியாக ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பல்லாண்டு காலமாக அல்ல, பல ஆயிரம் வருடங்களாக அரசு துறைகளில் ஊடுருவி இருப்பது இந்த லஞ்சம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக மனிதன் என்று எப்பொழுது தோன்றினாலும் அந்த காலம் முதற்கொண்டு இன்று வரையிலும் லஞ்சம் என்பது சமுதாயத்திலே பரவலாக பரவி கிடக்கக்கூடிய ஒன்று. அதை தடுப்பதற்கு, அதை இல்லாமல் ஆக்குவதற்கு மனிதனுடைய கல்வியில் செய்யக்கூடிய ஈமானுடைய இறையச்சத்தினுடைய முயற்சி தான் முழுமையான பயனளிக்குமே தவிர, இல்லை என்று சொன்னால் அதை எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் கூட அதை தடுப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. ஒரு நேரத்திலே சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சி காலம் நடந்தது. அந்த சமயத்திலே சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் ஒரு புக் எழுதினார், அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதிலே பல விஷயங்களில் ஒன்றில் இந்த லஞ்சத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஹராமான வழியிலே மக்களிடமிருந்து வாங்கக்கூடிய இந்த தவறான முறையில் வாங்கக்கூடிய வகைகள் மொத்தம் 40 இருக்குது என்று அவர் 40ஐயும் வகைப்படுத்தி இருக்கிறார். அத்தனை வகைகளிலே மக்களிடத்திலிருந்து பணத்தை சுரண்டுகிறார்கள் என்று. எப்படி தண்ணீரில் நீந்தக்கூடிய மீன்கள் அது தண்ணீரை குடிக்கிறதா இல்லையா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதோ, அதே போன்று அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் லஞ்சம் வாங்குகிறார்களா இல்லையா என்பதை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும், எவ்வளவு பெரிய சட்டம் இருந்தாலும் கூட, ஆனால் வாங்குபவர்கள் வாங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள், கொடுத்து ஆக வேண்டியவர்கள் கொடுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இதுதான் யதார்த்தமும் நடைமுறையும். எத்தனையோ திட்டங்கள் தொடர்ந்து வரக்கூடிய அரசுகளும் கூட அதை தடுப்பதற்கான பல திட்டங்கள். சமீபத்தில் கூட வாட்ஸ்அப் எண்ணெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது லஞ்சத்தை தடுப்பதற்காக வேண்டி. ஆனால் எத்தனை பேர் புகார் கொடுப்பார்கள், கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு அதற்கு தைரியம் வரும்? அல்லது அதை தடுப்பதற்கு வாங்குபவர்கள் எத்தனை பேர் அதை தவிர்த்திருப்பார்கள்? இப்பொழுதே பலவிதமான தேவையில்லாத, அதாவது ஊழலும் லஞ்சமும் பரவலாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய சமயம். பழனியுடைய கோயிலிடத்திலே 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடிக்கு ஒரு தனிநபருக்கு விற்ற நிலை சமீபத்தில் நடந்து கொண்டு, ராமர் கோயில் முதற்கொண்டு பழனி கோயில் வரையிலும் நடக்கக்கூடிய மோசடிகள். இன்னும் சொல்ல போனால் பக்கு சொத்திலும் கூட, அதுவும் விதிவிலக்கானதல்ல, அதிலும் நடக்கக்கூடிய மோசடிகள். ராமர் கோயில் காணிக்கையில் நடந்த மோசடிகள். இப்படி பரவலாக பொருளாதார ரீதியாக இந்த பேராசை இருக்கிறதே, இப்படி மனிதனை லஞ்சம் வாங்குவதற்கு தூண்டத்தான் செய்கிறது. லஞ்சம் மென்மேலும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது.
யாராவது புகார் கொடுக்க முடியுமா என்றால் புகார் கொடுத்தா நம்ம வேலை ஆகாது. அரசாங்கத்திடமிருந்து நம்ம வேலை நடக்கணும்னு சொன்னா அதுக்கு லஞ்சம் கொடுத்து தாங்க ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். மக்களுடைய பொருளாதாரத்தை தவறான முறையில் வாங்கி சாப்பிட்டு விடாதீர்கள். அதோடு இதையும் சொல்லுவான், வதுனு பிஹாயில் ஹுக்காமி லதஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸி பில் இஸ்மி. மக்களுடைய சொத்துக்களை நீங்கள் பறித்துக் கொள்வதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சத்தையும் கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்ட சட்டம், நீங்கள் லஞ்சம் கொடுக்காதீர்கள். அதாவது அசத்தியமாக மக்களுடைய சொத்துக்களை எடுத்துக் கொள்வதற்காக நீங்கள் லஞ்சம் கொடுப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக எச்சரிப்பார்கள், அர்-ராஷி வல் முர்தஷி பின்னார். லஞ்சம் வாங்குபவராகட்டும் லஞ்சம் கொடுப்பவராகட்டும் இரு சாராரும் நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்று. லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். இது நாட்டினுடைய குற்றம் மட்டுமல்ல, நாட்டினுடைய சட்டத்தின்படியான குற்றம் மட்டுமல்ல, மார்க்க ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக மனதில் இருக்கிறார்கள். வட்டி வாங்குவதும் குற்றம், வட்டி கொடுப்பதும் குற்றம். லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது என்றெல்லாம் இருந்தும் கூட இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகும் கூட மசாலா கேட்பாங்க, வேற வழி இல்லை, நாங்க என்ன செய்யலாம், லஞ்சம் கொடுத்தாதான் வேலையாகும். அதிகாரிகளுக்கு இல்லைன்னு சொன்னா தள்ளி போடுவாங்க. எப்ப அவங்களுக்குரியது வருதோ அப்பதான் வேகமா வேலை நடக்கும். இல்லைன்னு சொன்னா அது ஒரு வாரத்துல முடிய வேண்டியது 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும். அது அப்படியே கிடப்புல கிடக்கும். எப்ப நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுப்போமோ அப்பதான் வேகமா வேலை நடக்கும். இப்பொழுது என்ன, வேற வழி இல்லை, எங்களுடைய வீட்டினுடைய தேவை நிறைவேற வேண்டும், எங்களுக்கான ஹக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கிறது இல்லை லஞ்சம் கொடுக்காம. அப்ப நாங்க இப்ப லஞ்சம் கொடுத்தா எங்க மேல பாவமா? உலமாக்களும் சொல்லி வச்சாங்க, வேறு வழியே இல்லைன்னு சொன்னா நிர்பந்தமாக உங்களுடைய ஹக்கை வாங்குவதற்கு, உங்களுடைய உரிமை உங்களுக்கு கிடைப்பதற்கு உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்று சொன்னால் லஞ்சம் கொடுப்பதில் மார்க்க ரீதியாக குற்றமில்லை என்று சொன்னார்கள். ஏனென்றால் நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது, அவர்களுடைய ஹக்கை வாங்குவதற்கு வேறு வழி இல்லை என்கிற பொழுது மக்கள் என்னதான் செய்வார்கள்? அவருடைய வாழ்க்கைக்கான யதார்த்தமான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படுகிறார், கணவனிடத்திலே தலாக் கேட்கிறார், கொடுக்க மாட்டேன் என்கிறார் கணவர். அவர் சொல்லுகிறார், எனக்கு குலா கொடு என்று, அதுவும் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். பிறகும் வற்புறுத்தி கேட்கும் பொழுது, நான் கொடுத்த மகரை திருப்பி கொடுத்தால் நான் உனக்கு குலா கொடுப்பேன் என்று சொல்கிறார். குற்றம் குறை பெண் மீதல்ல, ஆண் மீதுதான் இருக்கிறது. ஆனாலும் அந்த கணவர் சொல்றார், தந்தா தான் கொடுப்பேன். இப்ப வேறு வழி இல்லை, பெண்ணும் தன்னுடைய மகரை திருப்பி கொடுத்து கொண்டு தன்னுடைய குலாவை பெற்றுக் கொள்ளலாம். இதுவும் ஒரு வகையிலே லஞ்சம் தான். அவன் வாங்குவதும் லஞ்சம், இவள் கொடுப்பதும் லஞ்சம். ஏனென்றால் பெண் மீது குற்றம் இருந்தால் மட்டும்தான் கொடுத்த மகரை திருப்பி கேட்க உரிமை இருக்கிறதே தவிர, பெண் மீது எந்த தவறும் இல்லாமல் அவன் கேட்கிறான் என்று சொன்னால், நீ கொடுத்த மகரை திருப்பி தந்தாக வேண்டும் என்று சொன்னால் அதுவும் லஞ்சம் தான், அதுவும் ஹராமான பணம் தான். அதையும் வாங்கக்கூடாது. இந்த பெண்ணுக்கு வேறு வழி இல்லை, அவனுடைய கொடுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக அவன் அப்படியாவது கொடுத்து எப்படியாவது இவனிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவன் திரும்பி வருவதற்கு யோசிக்கிறாள் அந்த பெண், வேறு வழி இல்லாமல். இதனால் நிர்பந்தமான நிலையில இது மாதிரியான 10 நாட்கள் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதற்கு அவ்வளவு லஞ்சம் பரவி கிடப்பது. என்னதான் செஞ்சாலும் அதை தடுக்காமல் துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், மக்களுக்கு யார் இதில் அனுபவப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்க வேற இப்ப ஏராளம் மேல் 100க்கு 90 பேர் இல்ல 99% சொல்லலாம் காசு கொடுக்காம வேலையை சாதிச்சிருக்க மாட்டாங்க. லஞ்சம் கொடுக்கவே மாட்டேன்னு இருக்கிறவங்க அப்ப அப்படியே இருக்க வேண்டியதாங்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது அரசாங்க ரீதியாக பொதுவாக இயல்பிறை மக்களிடத்தில் இது தவறு என்று உணர்வதை போன்று மார்க்க ரீதியாக இது கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹதியத்துல் இமாமி குலவுடன், ஒரு அதிகாரி ஹதியா வாங்குறதுக்கு கூட மோசடி தான். அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஹதியா வாங்குவது கூட மோசடி. அது ஹதியா அன்பளிப்பாக வாங்குவது, அவர் அன்பளிப்பாக வாங்குவதை கூட தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்து நாளைக்கு அவர் இன்னொன்றை எதிர்பார்ப்பார். இன்னைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தது நமக்கு சாதாரணமான தீர்ப்பை எதிர்பார்ப்பார். மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், யாருக்காவது நாம் கடன் கொடுத்திருந்தால், கடன் யாருக்கு கொடுத்திருக்கிறோமோ அவருடைய வண்டியில ஏறி கூட பயணம் செய்யாதீங்க என்று. ஏனென்றால் அந்த கடனின் மூலமாக நீங்க ஒரு லாபத்தை அனுபவிக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த கடனுக்கு பகரமாக லாபத்தை அனுபவிப்பது பணத்தின் மூலமாக மட்டுமல்ல, வண்டியில் ஏறி சென்றாலும் கூட அதுவும் ஒரு வகையில் லாபம் தான். என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு
ஒரு ஒரு அரேபியர் எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு, ஒவ்வொரு வருஷமும் ஒட்டகத்தினுடைய ஒரு சப்பையை கொண்டு வந்து கொடுப்பார், ஒரு தொடக்கறி அப்படியே கொடுப்பார், அன்பளிப்பாக கொடுப்பார். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரக்கூடிய அன்பளிப்பை யதார்த்தமாக வாங்கிக் கொள்வார்கள். இதன் அன்பளிப்பு வரும் பொழுது வாங்குவது தவறும் இல்லை. ஆனால் ஒரு நேரம் இப்படி வந்தது, யார் அன்பளிப்பு கொடுக்கிறாரோ அவரே ஒரு கேஸ்ல சிக்கிட்டார், அவர் வாதியாக வந்து நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் தீர்ப்பு தேடி வந்து நிற்கிறார். இப்ப அந்த மனிதர் சொன்னாரா, யா அமீருல் மோமினின் அவர்களே, இப்படி ஒரு தீர்ப்பு செய்யணும், நீங்க 8 1 துண்டு 2 போகணும், சத்தியமும் அசத்தியமும் தனியாக பிரிய வேண்டும், 8 1 துண்டு 2 எப்படி ஒட்டகையினுடைய சப்பை ஒட்டகத்திலிருந்து துண்டாகிறதோ அது மாதிரி தீர்ப்பு செய்யணும். அது சொன்னால் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஆள் அவன் கொடுக்கிற சப்பையை நினைவு ஞாபகப்படுத்துறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை அவன் சைக்கிளை செய்வது, குறிப்பிட்டு காட்டுவதை அதற்கு உமர் ரலியல்லாஹு புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கடிதம் எழுதினார்கள், எல்லா அரசுத்துறை அதிகாரிகளுக்கும் யாரும் இந்த அன்பளிப்பையும் வாங்காதீர்கள் என்று. அன்பளிப்பை வாங்கினால் கூட அதுவும் அது அவருக்கு சாதகமான தீர்ப்பை சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இன்னைக்கு நீதித்துறை முதல் கொண்டு அத்துணை துறைகளிலும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையிலும் அதை தவிர்ப்பதற்கு நீதிபதியுடைய வீட்டிலேயே கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்படுகிற காலம் இது. ஒரு நீதிபதியினுடைய வீட்டிலிருந்து கூட எல்லாம் மீடியாக்களில் வரக்கூடிய செய்தி. அந்த அளவுக்கு ஊடுருவி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த நிலை. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக எச்சரிப்பார்கள். அதற்கு மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, அமீருல் மோமினின் அவர்களே, நீங்க லஞ்சத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது லஞ்சம் என்பது ஹராமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்ல இல்ல லா வலாக்கின் குஃப்ருன் அப்படின்னா, அது குஃப்ருன்னு சொன்னாங்க. அது ஈமானுக்கு முரணானது. உனக்கு ஈமான் இருந்தால் நீ லஞ்சம் வாங்கக்கூடாது, ஈமான் இருந்தால் நீ லஞ்சம் பெறக்கூடாது. நீ ஈமான் லஞ்சம் வாங்குகிறாய் என்று சொன்னால் அது ஈமான் இல்லை என்பதற்கான அடையாளம். வலாக்கின் குஃப்ருன், எவ்வளவு கடினமான வார்த்தை, சாதாரணமான வார்த்தை. இதைவிட ஒரு மோசமான கடினமான வார்த்தை கிடையாது. மக்களுடைய ஒரு முஸ்லிமுடைய மனதிலே பதியும் அளவுக்கு இதைவிட மோசமான ஒரு வார்த்தை கிடையாது. ஆனாலும் இன்னைக்கும் முஸ்லிம் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல எப்படி ஆட்டா வேறு வழியில் வாங்கித்தாங்க ஆகணும், அங்கே வாங்காம அந்த வேலை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளையும் பார்த்து இருக்கிறோம். எல்லாரும் வாங்கும் பொழுது நம்ம மட்டும் வாங்காட்டி அதுவும் பிரச்சனை தாங்க. வாங்கி நாங்க நிர்பந்தமா வாங்குறதுல இந்த நிர்பந்தம் கிடையாது. கொடுக்கறதுல வேணா நிர்பந்தம் இருக்கலாமே தவிர, லஞ்சம் கொடுப்பதில் வேண்டுமானால் நிர்பந்தம் இருக்கலாமே தவிர, வாங்குவதில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் வாங்குறதுக்கும் நிர்பந்தத்தை கற்பிக்கக்கூடிய காலங்கள் வேற வழி இல்லை. எல்லாரும் வாங்குறாங்க, நான் மட்டும் வாங்காம விட மாட்டாங்க. நான் அந்த இதுல வேலையை செய்ய முடியாது, என்ன இடத்தை மாற்றி விட்டுருவாங்க. அங்க இருந்தா எல்லாத்துக்கும் ஊருக்கு ஒத்து போறது. எல்லா விஷயத்திலும் லஞ்சம் வாங்குறதையும் அப்படித்தான் ஊருக்கு ஒத்து போகணும். அப்படி மோசமான ஒரு நிலை. ஆனால் மாற்றம் கடுமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே தெளிவான எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு செய்யணும், நமக்கு வரக்கூடிய காசு பணம் எப்படி வருகிறது, எப்படி செலவாகி கொண்டிருக்கிறது, அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் சம்மாஊன லில் கதிபி அக்காலூன லிஸ்ஸஹி. யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் பொய்யையே கேட்கிறார்கள், லஞ்சத்தையே சாப்பிடுகிறார்கள். அக்காலூன லிஸ்ஸஹி, லஞ்சத்தையே சாப்பிடுகிறார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்க உரையாளர்கள் சொல்வார்கள். சுஹத்தி என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்றா, வேரோடு பிடுங்கி அதை அழித்து விடுவதற்கு பேர் தான் சுஹத்தி. அதைத்தான் லஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லஞ்சம் என்பது கொடுப்பவர் வாங்குபவரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அது அழித்துவிடும். அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு பேரிழப்பை உண்டாக்கும். அது சொத்தது, அது அழிக்கக்கூடியது. அதுக்கு அடியோடு வேரோடு அழித்துவிடும். மனித சமுதாயத்தை அவர்களுடைய மார்க்க ரீதியான சிந்தனையும் அழித்துவிடும், அவர்களுடைய வாழ்க்கையும் அழித்துவிடும், அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அழித்துவிடும், அவர்களுடைய நிம்மதியும் அழித்துவிடும். அதுக்கு உதாரணம் நடைமுறைகள். எங்க போனாலும் காசு கொடுத்தா சீட்டு கிடைக்கும், ஸ்கூல்ல காசு கொடுத்தா சீட்டு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுத்தா சீட்டு கிடைக்கும். மார்க்கு தேவையில்லை, பணம் இருந்தா போதும். வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, இல்ல எங்க போனாலும் சரி, இங்க திறமை இருக்குதா இல்லையா, பணம் கொடுத்தா போதும். இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்துறைகளில் கூட டாக்டர் ஆயிட முடியும் காசு பணம் இருந்தா. பல சமயங்களில் நடக்கக்கூடிய மருத்துவ பிழைகளை பார்க்கிறோம். ஆபரேஷன் செய்யவே தெரியாம ஆபரேஷன் செய்யறாங்க, உயிரே போயிருது.
ஆபரேஷன் செய்யும் பொழுது கத்திரிக்கோளை உள்ள வச்சு கூட வச்சு தட்டி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு கவனக்குறைவு, அந்த அளவுக்கு அவர்களுக்கான அனுபவம் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் எல்லாரும் படித்து திறமையாகி டிகிரி வாங்கி வந்தவர்களா? டிகிரி காசு கொடுத்தா கிடைக்கும், பணம் கொடுத்தால் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எதை பார்க்க முடியும்? ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு. அதாவது ஆஸ்பத்திரிக்கு போனாலே பயமாக இருக்கும். டாக்டர் எல்லாருக்கும் மத்தியில பேர் இருக்கு, நல்ல டாக்டர். அவர் ஒழுங்கா படிச்சிருக்கிறாரா இல்லையா? நிறைய டாக்டர் தங்களுடைய அனுபவத்தை கொண்டுதான் செயல்படுவார். எல்லா டாக்டரும் நல்லவர்களா நம்மளா கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் முறையாக படித்து வந்தவர்களா? அதே போன்று எல்லாரும் முறையாக படித்து வந்த ஆசிரியர்களா? டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி நல்ல படித்து முறையாக வந்தவர்கள் தான், அல்லது காப்பி கொடுத்துட்டு வந்தவர்கள்? அவங்க எப்படி படித்து கொடுப்பாங்க மாணவர்களுக்கு? மாணவர்களுடைய கல்வி எப்படி இருக்கும்? மனிதர்களுடைய மக்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அதை எதிர்பார்க்க முடியாது. இதையெல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு பெரிய முயற்சி மட்டுமல்ல, மனிதனுடைய மனதில் கல்வியில் முயற்சி செய்ய வேண்டும். அவனுடைய மனதை மாற்ற வேண்டும். நான் வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்பது அவன் மனதில் பதிய வைக்க வேண்டும். லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் பெரும் குற்றம் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்ல. என்னுடைய ஹராமான ஒரு பொருள் கொஞ்சம் என்னுடைய உடலில் கலந்தால் கூட ஒரு பெரிய நஷ்டத்தை நான் சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஃப்தாருடைய சமயத்தில் ஒரு பெண்மணி உம்மு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா என்பவர்கள் ஒரு பெண்மணி ஒரு கோப்பையிலே பால் கொடுத்து அனுப்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நோன்பு வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. பால் கொடுத்து அனுப்புறாங்க. கடுமையான வெயில் காலம், நீண்ட பகல் கொண்ட காலம். பாலை கொடுத்து அனுப்பின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை வாங்கிட்டு நம்மள அந்த சரி வந்துச்சு, அதிகா கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்கு, நல்லா நோம்பு திறக்கிறதுக்கு பால் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நிம்மதியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை திருப்பி கொடுத்தாங்க. யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களே திருப்பி கொடுத்து கேட்டுட்டு வாங்க, இந்த பால் எப்படி கிடைச்சிச்சு? உம்மு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல கேளுங்க, இந்த பால் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. போய் கேட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்கன்னா என்னுடைய ஆற்றில் கறந்த பால் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அனுப்பினார்கள். அந்த ஆடு எப்படி கிடைத்தது என்று மீண்டும் அனுப்பினார்கள். உம்மு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் சொல்லி அனுப்பினார்கள், நான் என்னுடைய முறையான பணத்தை கொண்டு வாங்கிய ஆடு அந்த ஆற்றிலிருந்து கறந்த பாலைத்தான் தங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். அதற்கு பிறகு அந்த பாலை கொடுத்தார்கள். மறுநாள் உம்மு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்த பொழுது, யா ரசூலல்லாஹ், கடுமையான வெயில் காலம் என்று உங்களுக்காக பால் கொடுத்து அனுப்பினேனே, நீங்கள் அதை திருப்பி அனுப்பிவிட்டீர்களே ஏன் என்று கேட்கும் பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நபிமார்களுக்கு இப்படித்தான் உத்தரவிட்டிருக்கிறான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நீங்கள் ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்று. ஹலாலா ஹராமா என்பதை 1க்கு 4 தடவை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது ஹராமா இல்லையா? ஒரு தடவை வந்த பணத்தையும் பொருளையும் திருப்பி அனுப்புவது என்பது அவ்வளவு சாதாரணமான மனோநிலை அல்ல. எப்ப வரும்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலத்துல வந்ததை திருப்பி கொடுக்கிறது அது சாதாரணமானதல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்து காட்டினார்கள். ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு அது படிப்பனையாக இருக்க வேண்டும் என்று சஹாபாக்களை இப்படி வார்த்தெடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய பொருளாதாரமும் அவருடைய முழு மனதிருப்தியின்றி ஹலால் ஆகாது. அவருடைய முழு மனதிருப்தி இல்லாமல் அவருடைய பொருளாதாரம் ஹலால் ஆகாது. அப்ப சில சஹாபாக்கள் இதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க மனசுல இவ்வளவு பதிஞ்சு போச்சு. சேர்ந்து கூட சாப்பிட மாட்டாங்க, தனியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்ந்து சாப்பிட்டா நான் கொஞ்சம் கூடுதலா சாப்பிட்டுவோம் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அவருடைய ஹக்கையும் சேர்த்து நான் சாப்பிட்டுவோம். சமயங்கள்ல 3 பேர் 4 பேர் சேர்ந்து சாப்பிடுறோம். சேர்ந்து சாப்பிடும் பொழுது ஒருத்தர் கூட சாப்பிடுவார், ஒருத்தர் கம்மியா சாப்பிடுவாங்க, தப்பு இல்லை. 4 பேர் பணம் போட்டாங்க, 4 பேர் பணம் போட்டுட்டு சாப்பாடு வாங்கினாங்க, 4 பேர் சமமா தான் பணம் போட்டுருக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிடும் பொழுது 4 பேர்ல ஒருத்தர் நல்ல ஒரு மூக்கு வரைக்கும் குடி குடிக்கிறாரு, இன்னொருத்தர் பழக்கம் அப்படி சாப்பிடுறது இல்லை, கம்மியா தான் சாப்பிடுறாரு. இது ஹராம் இல்லை. ஆனாலும் சஹாபாக்கள் இப்படி சாப்பிடுவதை விட்டு கூட தவிர்த்து கொண்டார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல ஆயத்தறிக்கை வச்சா, லைஸா அலைக்கும் ஜுனாஹன் அன் தஅகுலு ஜமீஅன் அவ் அஷ்தாதா, நீங்கள் தனித்தோ அல்லது கூட்டாக சேர்ந்தோ சாப்பிடுவது உங்களுக்கு குற்றம் இல்லை என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தார். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹராமை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்திலே வெற்றி கொண்ட பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதாவது
கைபர்ல என்ன விளைச்சல் வருகிறதோ விவசாயத்திலிருந்து அது பாதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பாதியை எங்களுக்கு அரசாங்கத்திற்கு கொடுங்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அரசுத்துறை அதிகாரியாக ஒருவரை ஒரு சஹாபி அனுப்பி வைப்பாங்க. அவங்க போய் கணக்கெடுப்பாங்க, எவ்வளவு விளைச்சல் வந்திருக்கு, பாதி பாதியா பிரிப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேலைக்காக பணி நியமனம் செய்திருந்தார்கள். அவங்க கைபருக்கு போறாங்க, கைபர்ல போய் அதை பங்கு வைக்கிறாங்க, சரி பாதியாக பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் பொழுது யூதர்கள் என்ன செஞ்சாங்க, நமக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக பெண்களுக்கு கொஞ்சம் நகையை வாங்கி அந்த நகையை கொண்டு வந்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாட்ட கொடுத்தாங்க. இதை நீங்க வச்சுக்கோங்க, ஆனா எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா பங்கு பிரிச்சு கொடுங்க. கூடுதலாக பங்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக என்ன லஞ்சம் எது, கொஞ்சம் கூடுதலாக இடப்பட்டா போட்டுறதுக்கோ மாத்துறதுக்கோ ஏற்றுறதுக்கோ இன்னைக்கு பணம் வாங்குற மாதிரி அது மாதிரி கொஞ்சம் கூடுதலா எங்களுக்கு பங்கு வச்சு கொடுங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமயத்துல சொன்னாங்க, இன்னும் மின் அபகலிக்கும் இன்னும் அபகலின் கல்பில்லாஹி இன்னக்கும் மின் அபகலி கல்பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக கோபத்திற்குரியவர்கள் நீங்கள் தான். நேரடியாக சொன்னார்கள். யூதர்கள் மக்தூபி அலைஹிம், அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு பாத்தியப்பட்டவர்கள். அந்த கோபம் கூட என்னை தூண்டவில்லை உங்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று. நான் நினைச்சிருந்தா சரிபாதியா பங்கு வைக்காம அரசாங்கத்துக்கு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அதிகமாக எடுத்திருக்கலாம், உங்களுக்கு கம்மியா கொடுத்திருக்கலாம். உங்களின் மீது கோபமும் விரோதமும் உண்டு, ஆனால் நான் நியாயமாக பங்கு வைக்கிறேன். ஆனால் நீங்களுமோ எனக்கு கொடுக்கிறது அம்மா ஆறுவருக்கும் என ரிஷ்வா ஃபஇன்னஹா சுக்துன் இன்னாலா நஅகுலுஹா, நீங்கள் கொடுப்பதிருக்கிறதே அது எனக்கு லஞ்சமாக கொடுக்கிறீர்கள், நாங்கள் முஸ்லிம்கள் இன்னாலா நஅகுலுஹா, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதை என்று சொன்னார்கள். இது ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய அடையாளம். நாங்கள் லஞ்சத்தை சாப்பிடுபவர்கள் அல்ல. அந்த வார்த்தையை கேட்டு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டுட்டு யூதர்களே சொன்னாங்க, பிஹாதா காமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த், இதன் காரணமாகத்தான் இந்த உலகம் என்று நிலை பெற்று இருக்கிறது. உங்களை போன்ற நபர்கள் இந்த உலகத்தில் இருப்பதில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு யூதர்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னார். லஞ்சம் அவ்வளவு ஹராம். முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாத்தை கொண்டு தங்களுடைய ஈமானை கொண்டு அந்த அளவுக்கு அதை விட்டும் தவிர்த்திருக்கிறார்கள். ஹராமான வருமானத்தை விட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் காசு வரும் போகும், சில சமயம் ஏழ்மை இருக்கும், சில சமயம் வசதி இருக்கும், சில சமயம் கஷ்டம் இருக்கும், சில சமயம் சந்தோஷமாக இருக்கும். நிலைமைகள் மாறி மாறி வரும். ஆனால் வரக்கூடிய வருமானத்தை எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அதை வருத்தத்தை வைத்திருக்க மாட்டார்.